ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, தூங்கவும் முடியாமல் நிம்மதியாக இருக்கவும் முடியாமல் எல்லா காலத்திலேயும் கவலைகளையே அனுபவித்து விடுவோமோ என்ற பயத்தோடு, வாழ்க்கையில் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாதோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியை இழந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், எவ்வளவு வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய இன்பங்களும் நிறைய மாற்றங்களும் எல்லாம் வர ஆரம்பிக்கத்தான் போகிறது. எதுவுமே வராமலோ நடக்காமலோ ஆகாது என்று சில பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் உனக்கு சரியாக நடந்து விடுமா என்ற ஒரு கேள்வி. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி வைப்பதற்கு நான் இருக்கிறேன். எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் உனக்கு துணையாகவே இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வழி நடத்த சாயிருக்கிறேன் என்பதை இங்கு யாரும் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இஷ்டமான தெய்வம். அந்த இஷ்டமான தெய்வமே அனைவரையும் காப்பாற்றும். சில பேர் நினைத்து கொள்ளும் ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற வேண்டும், மற்றவர்கள் யாரும் பெறக்கூடாது, இப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு அனைவருக்குமே அனைத்து உரிமைகளுமே உண்டு, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் என்பதே இங்கு எல்லோரும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் தெய்வங்கள் யாரையும் எப்பொழுதும் வெவ்வேறாக பார்ப்பது அல்ல. மனிதர்கள்தான் தெய்வம் எனக்கு மட்டும்தான் உதவி செய்யும், தெய்வம் எனக்கு மட்டும்தான் நல்லது செய்யும், மற்றவர்களுக்கெல்லாம் நல்லதே செய்யாது என்பதையே நினைக்கிறார்கள். தெய்வங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். புரிகிறதா? எல்லா காலத்திலேயும் தெய்வங்கள் உதவி செய்யும். நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக உதவிகளை செய்யும். பல பேருடைய வாழ்க்கையை தெய்வங்கள் மாற்றி இருக்கிறது தானே, அது உனக்கே தெரியும் தானே. பல பேருடைய வாழ்க்கையை தெய்வம் மாற்றி இருக்கிறது. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையையும் தெய்வமானது மாற்றும். தெய்வமானது அழகான நிறைய நல்ல விஷயங்களை இனி வரும் நாளில் மொத்தமாக உனக்கு கொடுக்கும். காலம் மொத்தத்திலேயும் ஒவ்வொரு அசைவிலேயும் உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை கொண்டு வந்து திணிப்பேனே தவிர துன்பங்களை ஒரு நாளும் நான் கொண்டு வந்து எப்பொழுதும் எல்லா நாளும் திணிப்பேனோ என்று நினைத்து விடாதே. ஆசையாக சில விஷயங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நினைத்தாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் எதுவுமே நடக்காமல் போய்விட்டது. அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னுடைய பிள்ளையே, ஆசையாக என்னெல்லாம் என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டு கொண்டு இது வேண்டும், அது வேண்டும், அந்த விஷயம் வேண்டும், இந்த விஷயம் வேண்டும் என்று என்னென்ன விஷயத்தை எல்லாம் என் பிள்ளை கேட்கிறதோ அந்த அத்தனை விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைக்காக நான் கொடுத்து ஒரு நிம்மதிகரமான வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பதையே. புரிந்ததா? நலமாகவும் வளமாகவும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடும் நீ இருப்பது உறுதிதான். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உனக்குள் இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன விஷயத்தில் இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதையெல்லாம் பார்த்து செய்யும் எனக்கு எல்லாம் தெரியும்.
நீயாக போட்டு எதையும் குழப்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சீரும் சிறப்புமாக அழகாக அழைத்து நான் எடுத்து சென்று உன்னை பிரமிக்கவே வைப்பேன். புரிந்ததா? என்னை யாராவது ஒரே ஒரு நபர் என்னிடம் வந்து, நான் உன்னை ரொம்ப காலமாக வணங்குகிறேன், எனக்கு ஏன் இந்த விஷயத்தை நடத்தி தரவில்லை, அந்த விஷயத்தை நடத்தி தரவில்லை என்று கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் நடக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் நடத்தி தர வேண்டும் என்பது எல்லாமும் எனக்கு தெரியும். அதனால் எல்லாமும் அற்புதம், அதிசயம் எல்லாம் உனக்கு நடக்கும். காலம், நேரம் அனைத்தும் கைகூடி உன் வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிடைக்க நான் நிச்சயமாகவே உறுதுணையாக இருப்பேன். சில பேருக்கு மற்றவர்கள் வாழ்ந்தால் பிடிக்காது, மற்றவர்கள் அழிகிறார்கள் வாழ்க்கையில் என்று சொன்னால் பிடிக்கும். அதுவே இவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிடிக்காது. அப்படிப்பட்டவர்கள் தான் உன் கூட இருக்கிறார்கள். அதனால் அனைவரையும் தூக்கி போட்டுவிட்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன், எல்லா விஷயத்தையும் சரி செய்வேன், எல்லா விஷயத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்துவேன் என்று நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக வெற்றிகரமாக கொண்டு வா. நீ எதில் வேண்டுமானாலும் தோல்விகளை நீ பார்த்திருக்கலாம், ஆனால் இனிமேல் வரும் காலத்தில் வெற்றி என்ற ஒன்றைதான் பார்த்து 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 ரசிப்பாயே தவிர இனி தோல்வி என்ற ஒன்றை பார்க்கவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அப்படி ஒரு காலகட்டம் வரவும் வராது. சீரும் சிறப்பையும் அனுபவிக்கப் போகும் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிப்போமோ என்று நினைக்கிறாய்? நீ என்னுடைய பிள்ளைதானே, உன்னை எப்படியாவது கைவிட்டு விடுவேன் என்று ஏதாவது ஒரு இடத்தில் நான் சொல்லியிருக்கிறேனா? ஏதாவது ஒரு இடத்தில் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று அப்படியெல்லாம் சொன்னதே இல்லைதானே. நான் எல்லாமும் நலமுடனும் வளமுடனும் செய்வேன். பொறுத்திருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.